எங்களுக்கான ஒப்பீனியன்ஸ் நாங்கள் வைக்கிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, இல்லை பிடிக்கலன்னா உங்களுக்கான கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஆனால் அது டீசெண்டாக இருக்கணும். அப்படி அதாவது ஒரு பொண்ணு பேசுகிறான்றதுக்காக என்ன வேணால் கமெண்ட் பண்ணலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுற இடத்துக்கும் போவோம் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லிக்கிறேன். அதுவும் இந்த வீடியோவில் நான் இதை வந்து ரொம்பவே வந்து ஒரு விஷயமா ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயமா சொல்லணும் அப்படிங்கிறது ஆசைப்படுறேன். ஏன்னா சிங்கப்பெண் சிறப்பு படை அப்படிங்கிறது ஃபுல்லாக லேடிஸ் ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸை வச்சு நடக்கக்கூடிய விஷயங்கள். அவங்களுக்கான ஒரு டீம் செயல்படுது அப்படின்னும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் விமன் தான் அங்கே செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரி மேடம் தலைமையில் தான் அந்த குழு செயல்படுது அப்படின்னு சொல்லும்போது சரி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே லேடிஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு 2 எஸ்பியும் ஒரு 4 டிரைவர்ஸும் அவங்களுக்கான 4 டிரைவர்ஸ், அதாவது அந்த வண்டியை இயக்கக்கூடியவங்களுமே லேடிஸ் தான் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவங்களுக்கான பெட்ரோல் வண்டி கொடுக்கப்பட்டிருக்கு கவர்மெண்ட்லேருந்து. கிட்டத்தட்ட 300 வேல்யூ க்ரோர்ஸ் அளவுக்கு இதுக்கான ஒரு தொகை ஒதுக்கீடு வந்து இந்த விமன் சேஃப்டிக்காக வந்து இந்த கவர்மெண்ட் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது ஆல்ரெடி அம்மாவோட ஆட்சியிலே இருந்தது தான் ஆக்டிவாக இல்லை அப்படின்னும் போது இது ஆக்டிவாக இன்னும் கொஞ்சம் ஒரு பிரம்மாண்ட லெவலில் இல்லை நெக்ஸ்ட் லெவலுக்கு இது வந்து ரொம்பவே சீரியஸாக கொண்டு போய் விமன் சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் நாட்டில், அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்களோடு எடுத்து வச்சிருக்காரு சிஎம் சார்னும் போது அது வரவேற்கத்தக்கது மட்டும் இல்லை, பாராட்டத்தக்கது மட்டும் இல்லை, அத்தியாவசியமானதும் கூட தான் அப்படின்னும் போது அது குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற இடத்துல இருந்து ஸ்கூல் பஸ்ஸில் ஆரம்பித்து பப்ளிக் இடத்துலேருந்து போலீஸ் இது என்ன சொல்கிறது ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன்லேயோ ஒரு பஸ் ஸ்டேஷன்லேயோ எங்கெல்லாம் க்ரௌட் நிறைய இருக்கும் அங்கெல்லாம் ஒரு பஸ்ஸில் இடிக்கிறதுல நம்மளை பார்த்துருப்போம், ஒரு எக்ஸிபிஷன் ஃபேர் போகிறோம்னா அங்கே இடிக்கிறத பார்த்துருப்போம் அப்படின்லாம் சொல்கிற இடத்துல அதை கடந்து போயிட்டு இருந்த லேடிஸ் வந்து இப்போ வந்து தைரியமாக வந்து இல்லை இந்த இடத்துல இது சரியில்லை, எப்பயுமே இந்த இடத்துல ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது, அது யாரும் வந்து கவனிக்கிறது மட்டும் இல்லை அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதை வந்து கண்டிக்கிறதுக்கான ஆள் கூட இல்லை அப்படின்ற இடத்துல இப்போ வந்து நீங்கள் டைரெக்டாக அதை ரிப்போர்ட் பண்ணலாம், இன்ஃபார்ம் பண்ணலாம். உடனே அந்த ஸ்பாட்டுக்கு 5 to 10 minutes அந்த லேடிஸ் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. பட் ஆனால் அவங்களால டைரக்ட் ஆக்ஷன் அவங்க மேலே எடுக்க முடியாது. ஆனால் அவங்க பக்கத்தில் இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி டைரக்ட் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னும் போது ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு விஷயமா அந்தந்த தொகுதியில் போய் அந்தந்த லேடிஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இப்போ வந்து உங்களுக்காக நாங்கள் இருக்கோம், நீங்கள் தைரியமாக வந்து ரிப்போர்ட் பண்ணலாம், இன்ஃபார்ம் பண்ணலாம், எங்களுக்கு வந்து நீங்கள் எங்களை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு வந்து யோசிக்காதீங்க, இதுதான் நீங்கள் வந்து எங்களை ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு டீம் ஆரம்பிச்சிட்டோம், நாங்கள் வந்து ஒரு 4 செவத்துக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது ஒரு பில்டிங்குள்ளே உட்காந்துருவோம், நீங்கள் யாராவது ஃபோன் பண்ணால் நாங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், இல்லை யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம்னு இல்லாமல் அங்கே களத்தில் இறங்கி ஃபீல்டுக்குள்ளே போய் நாங்கள் உங்களுக்காக இருக்கோம், நீங்கள் எங்களை ரீச் அவுட் பண்ணலாம், இந்தந்த ஆக்சஸ் இருக்குது, நீங்கள் எங்களை அக்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் தைரியமாக பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸாக தான் எங்களை வந்து கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்காக நாங்கள் இருக்கோம்னு சொல்கிற அந்த அவேர்னஸையும் அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு தைரியத்தையும் கொடுக்கறதுக்கான விஷயமா ஃபர்ஸ்ட் அவங்க பஸ்லையோ இல்லை நிறைய இடத்துல நம்மளால் இன்ஸ்டாவில் பார்க்க முடியுது, சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியும், அவங்களே டைரெக்டாக போய் லேடிஸ் கிட்ட பேசுறதோ இல்லை அங்கே லேடிஸ் அந்த ஸ்பெஷல் யூனிஃபார்ம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் யூனிஃபார்ம் அப்படின்னும் போது அது அவங்களுக்கான மோட்டிவேஷனாகவும் இருக்குது. அதை பார்க்கும்போது லேடிஸ்க்கோ குழந்தைங்களுக்கோ அதை பார்க்கும்போது வந்து எங்கள் வயசானவங்களுக்கு கூட அதை பார்க்கும்போது நம்ம எவ்வளோ முக்கியம்னு வந்து இந்த கவர்மெண்ட் நம்மளுக்கான இந்த ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்னு அவங்கள வந்து ஒரு பெருமையாக ஃபீல் பண்ண வைக்கிற இடத்துல லேடிஸை பெருமையாக ஃபீல் பண்ண வைக்கிற இடத்துல இந்த கவர்மெண்ட் எடுத்திருக்க விஷயம் வந்து எல்லா லேடிஸ்க்குமே அந்த யூனிஃபார்மில் நம்மள மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆஃபீஸர் இடத்துல இருந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை நம்மளால முடியாத விஷயத்த நம்ம அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க அந்த விஷயத்தை கையில் எடுத்து இங்கே நாட்டில் ஒரு நல்லது நடக்குது இல்லை ஒரு அபியூஸ் தடுக்கப்படுது அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. இது வந்து நிறைய விமர்சனங்கள் இது மேலே இருந்தாலும் இப்போ நிறைய இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடரோ இல்லை ஒரு பொலிட்டிஷியனோ ஃபேமஸ் பொலிட்டிஷியன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் சொல்லியிருக்காரு. சிங்கப்பெண் படை அமைச்சிருக்கீங்க, ஓகே சிறப்பு படை, ஒருவேளை சிங்கப்பெண்களுக்கே பிரச்சனை வந்து அங்கே ஆண் சிங்கம் போய் தானே காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நக்கல் நையாண்டிலாம் வேற பேசுகிறாங்க அப்படின்னும் போது எல்லா இடத்துலையுமே இந்த கிரிட்டிசிசம் இருக்கதான் செய்யும் அப்படின்ற போது அப்போ பெண் போலீஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல பெண் சிங்கம் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஆண் சிங்கம் சொல்கிற இடத்துல நீங்கள் ஜெண்டர் டிஃப்ரென்ஸை கொண்டு வரீங்களா அப்படின்னு திருப்பியுமே நம்மளால கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா இந்த பாட்டை தான் நம்ம சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லும்போது ஆண் சிங்கம் அப்படின்றதுல இருந்து அது வந்து பெண் சிங்கம் அப்படின்னு மாறும்போது சிங்கப்பெண் அப்படிங்கிறத பாட்டில் மட்டும் இல்லை ரியாலிட்டிலையும் கொண்டு வர முடியும் போது அவங்க ஸ்பெஷல் யூனிஃபார்ம் போட்டிருக்க இடத்துல அவங்க யூனிஃபார்ம் பின்னாடியே சிங்கப்பெண் அப்படின்னு தான் எழுதியிருக்கு, அவங்களுக்கான யூனிஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கான பெட்ரோல் அந்த வண்டி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தந்த தொகுதிக்கு இந்த ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு அலாட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஏரியாவும் அவங்க மக்களோட மக்களா ஜனங்களா உள்ள போய் அவங்க மக்களோட கலந்து அந்த விஷயங்கள்
விஷயங்களை எடுக்கும்போது ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர்றது மட்டும் இல்லாமல் பெண்கள் தங்களை ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம நாட்டுக்கு எவ்வளோ முக்கியம், நம்மளை வந்து எவ்வளோ முக்கியம்னு நினச்சி இந்த கவர்மெண்ட் வச்சிருக்காங்கன்ற விஷயம் பெரிய அளவில் பேசப்படுது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புதுசாக என்ன செய்கிறாங்க அப்படின்றதோட இருக்கிற லூப் போல சரி பண்ணாலே அந்த சட்டங்கள்லாம் இருக்குதா, ஆனால் அது ஆக்டிவாக இல்லை, செயல்படலை அப்படின்னு சொல்லும் போது அதை ஆக்டிவாக பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும்னு ஒரு ஸ்டெப்பை முன்னாடி போய் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த விஷயங்களை செய்யும் போது அது ஜனங்களுக்கான பெரிய ரீச்சாக இருக்குது அப்படின்றதுல இந்த டிவிக்கு கவர்மெண்ட் ரொம்பவே எஃபோர்ட் போடுறாங்கன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. இதுக்கு திருப்பி நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து திட்டணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி அது டீசென்ட் கமெண்ட்ஸாக இருக்கிற பட்சத்தில் ஒன்றும் சரி ஓகே, உங்களுக்கான டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனாக அது ஏற்கப்படும். ஆனால் அது வந்து அப்யூசிவாக போச்சுன்னா, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸாக போச்சுன்னா ரிப்போர்ட் பண்ணப்படும். இது நீங்கள் எந்த கட்சியில் உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் எந்த கட்சியோட ஆள் இல்லை எந்த கட்சி. நான் வந்து வீடியோஸ் போடும்போது ஸ்டார்டிங்லேருந்தே எந்த கட்சி சார்பாகவும் போடல. ஏன்னா டிஎம்கேக்கு நான் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்கேன், ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னும் போது மூணாவதாக ஒரு கட்சி டிவிக்குன்னு ஒன்று வரும்போது இவங்க 2 பேர் செய்யாத விஷயத்த, இல்லை செய்ய மறந்த விஷயத்த, இல்லை செய்ய தவிர்த்த விஷயத்த டிவிக்கே செய்யுது அப்படின்னு சொன்னால் அதுக்கான சப்போர்ட்டை கொடுப்போம். இல்லை ஒரு இடத்துல அவங்களுமே தப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதையும் விமர்சனமாக வைப்போம் அப்படின்னு சொல்லும் போது கமெண்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக டிஎம்கேவாக தான் இருக்குது. ஏன்னா ஏடிஎம்கே பெருசாக அவங்களுக்கான அவங்க 3rd பொசிஷனில் வந்துட்டாலுமே எலெக்ஷனில் பெருசாக அவங்க சோஷியல் மீடியாலலாம் அவங்களுக்கான எந்த ஹார்ஷ்னஸாக அக்ரஸிவும் பார்க்க முடியல. திமுகவில் மட்டும்தான் அவங்க தோல்வியை ஒத்துக்க முடியாத இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களோடது குமுறலாவோ இல்லை புலம்பலாவோ இல்லை மாதிரி இந்த மாதிரி அபியூசிவ் கமெண்ட்ஸாவோ வருதுன்னும் போது அது நீங்கள் எந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த கட்சியை இழிவுபடுத்துறதுக்கான விஷயம் தான் அப்படின் போது டிவிகேக்கு வந்து நம்ம ரஜினி சார் சொன்னதுதான், டிவிகே வந்து இதுக்கப்புறம் டிவிகே ஃபேன்ஸ் வந்து பொறுப்போட நடந்துக்கணும், டிவிகே தொண்டர்கள் பொறுப்போட நடந்துக்கணும். நீங்கள் ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் அது உங்கள் கட்சியோ ஆட்சியோ உங்களோட தலைவரையோ தான் பாதிக்கும். அப்படின்னா அபியூசிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுமே எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னும் போது நீங்கள் பண்ணீங்கன்னா அது உங்கள் கட்சிக்கான இன்னொரு டேமேஜாக தான் அது மாறும், இமேஜ் டேமேஜாக தான் அது மாறும்னா. ஸோ அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து போகிறீங்க அப்படின்னா அது உங்களை தான் பிரதிபலிக்குமே தவிர அதுக்கான விஷயங்கள் ரொம்ப ஓவராக போகும்போது நான் ரிப்போர்ட் பண்ணவும் தயாராக இருப்பேன். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை அப்படிங்கிற விஷயத்தில் அன்னைக்கு வந்து அந்த ஒரு இது ஃபங்க்ஷன் நடக்கும்போது சிங்கப்பெண் பாட்டை வந்து பாடினதாகட்டும், அந்த மியூசிக் எல்லாமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் வந்து அதுவுமே கான்ட்ரவர்சி ஆச்சு. விஜய் சாரோட சினிமா பாட்டு வந்து பாடினாங்க, அதாவது அந்த மியூசிக் ட்ரம்ஸ்லாம் அது பண்ணாங்க. அது பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னா அது பண்ணியிருக்க வேண்டாம், பண்ணலாம் அப்படிங்கிறதுல அடுத்த கட்ட விமர்சனம். அது அவர் வந்து அதை ஸ்மைல் பண்ணார் அப்படின்னாலுமே அவருக்குமே அந்த இடத்துல கொஞ்சம் இது பண்ணியிருக்க வேண்டாமே தோணியிருக்கலாம். பட் ஆனால் அதுக்குன்னு ஒரு கிரியேட்டிவ் டீம் இருக்குது அந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணும்போது. அவங்க அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நெக்ஸ்ட் டைம் அதை பண்ணாதீங்கன்னு அவர் மேபி சொல்லலாம். பட் ஆனால் இது ஒரு விமர்சனம், இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் விமர்சனமாக நீங்கள் எடுத்து வைக்கணும்னா அப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா காலத்துலலாம் அவங்களும் படத்தில் நடித்தவங்க தான். நான் ஆணையிட்டால் அந்த பாட்டெல்லாம் வந்து இல்லாத பிரச்சாரமே இல்லை. எம்ஜிஆர் தலைமையில் பிரச்சாரம் பண்ணும்போது, ஜெயலலிதா அம்மா பிரச்சாரம் பண்ணும்போது ஜெயலலிதா எம்ஜிஆரோட பாடல்கள் தான் அங்கங்கே ஒலிக்கும், பிரச்சாரம் பண்ணும்போது அது கேட்கும். ஏன்